தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி. இனிமேட்டு நீங்க டிவிகே டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட முடியாது. இனிமேல் நீங்க டிவிகே அப்படி கத்த வேண்டிய சூழ்நிலை விரைவில் வரப்போவதாக ஜூனியர் விகடன்ல ஒரு செய்தியை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. அது என்ன டிவிகே, எதற்கு கட்சியினோட பெயரை மாத்துறாங்க, எப்போது மாத்த போறாங்க, இது குறித்தான அனைத்து தகவலையுமே இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல உங்களோட கேள்வி என்னவா இருக்கும்னா, அது என்னம்மா டிவிகே டிவிகேன்றது ஆல்ரெடி நிறைய பேர் பச்சைலாம் குத்திட்டு இருக்கிறாங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட டிவிகே டிவிகேன்னு கத்துறாங்க. அப்படி ஒரு பிரியர்களாக மாறி போயிருக்கிறார்கள். டிவிகேக்கு மீனிங் என்னம்மா, நல்லா இருக்க பேரை எதற்காக மாத்துறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிவிகே அப்படின்னா தேசிய வெற்றி கழகம். ஏன் தமிழக வெற்றி கழகமே நல்லா தானே இருக்கு, எதுக்கு இப்ப டிவிகேன்னு மாத்துறாங்கன்னா, இப்பதான் இந்த பேர் இழக்கக்கூடிய ஒரு அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழக வெற்றி கழகம்னா அது தமிழ்நாட்டோடு முடிஞ்சிருக்கணும். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ப்ரொமோட் பண்றாங்களே. இவர் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டிற்கான தலைவர் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான தலைவர்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தமிழ்நாடு வெற்றி கழகம் வச்சுக்கொண்டு ஒரு பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ இல்ல வடக்கு மாநிலங்களையோ இல்ல வேற ஏதாவது மாநிலங்களை போயிட்டு எப்படி நம்ம ஆட்சியை பிடிக்கிறது? அதனால 2029 இல்ல இனி வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம போய் களமிறங்கணும். அதாவது நம்ம கட்சி எப்படி உருவாக்க போறோம்னா தேசிய வெற்றி கழகம். அப்படி தேசிய அளவுல தாவேகா ஒரு தேர்தலை சந்திக்க போகிறது என்றால் இந்த கட்சியின் பெயர் விரைவில் இப்படி மாற்றப்படும் அப்படின்ற தகவலை இவங்க போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கூட்டணியில பல்வேறு குழப்பங்கள், இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு சொல்லி இன்னும் சில தலைவலியே இன்னைக்கு தாவேகாவிற்கு சொந்த அமைச்சர்களே சொந்த செலவுல இழுத்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஆட்சியை பிடிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது புதிதா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, இப்ப ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, ஆனா ஓகே இவங்க அவங்களோட இலக்கை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அதுதான் கிடையாது. தாவேகாவினர் அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சிஎம் ஆகுறது இல்லைங்க இலக்கு, உண்மையாலே எங்களுக்கு பிஎம் ஆகணும். முன்னாடி சொல்லியிருந்தாங்க தாவேகா தொண்டர்களும் சரி கட்சியினரும் சரி, அதை ஒரு ரைமிங்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ சிஎம் அடுத்து பிஎம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே சிரிச்சுட்டு விட்டு போயிட்டோம், அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரி. என்னடா சாத்தியமில்லாத விஷயத்த பேசுறீங்கன்னு. ஆனா இப்போ அதற்கான வேலைகள் ரொம்ப விரைவாக நடந்து கொண்டு வருகிறது. அப்போ தேசிய வெற்றி கழகம் மாத்த போறீங்கன்னா யாருக்கு போட்டியா வர போறீங்க? பிஜேபிக்கு போட்டியா வர போறீங்களா, காங்கிரஸ்க்கு போட்டியா வர போறீங்களா, யாருக்கு போட்டியா வர போறீங்க என்று கேட்டால் இந்த ஆட்டினோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு கல்தா உருவாகிறதா தேசிய வெற்றி கழகம். நிச்சயமாக பாத்தீங்கன்னா இப்போ தாவேகாக்கும் காங்கிரசுக்கும் ஒரு பெரிய ஒரு கூட்டணி குழப்பம், மோதல் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா தொடர்ந்து வட இந்தியா முழுக்க நெக்ஸ்ட் பிஎம் விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அதுல ஒரு 2-3 நியூஸ் தான் நான் சொல்றேன், கேட்டாலே குபீர்னு சிரிப்பு வரும், அந்த அளவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பாலியல் குற்றங்கள் நடந்துச்சுன்னா முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காராம், யாராவது ஒருத்த என் குழந்தைங்களை அதாவது பெண்களை தொட்டான்னு வச்சுக்கோங்களேன் என்கவுண்டர் தான், அதெல்லாம் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்புறம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உண்டியல் வச்சிருக்காராம், ஹாஸ்பிட்டல்ல உண்டியல் வச்சிருக்காராம், கோவில்ல உண்டியலே வேணான்னு சொல்லிட்டாராம், பசுவதைக்கு தடைன்னு சொல்லிட்டாராம். இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த அளவுக்கு வட மாநிலங்கள்ல ரீல்ஸை போட்டு பரவிட்டே வராங்க. ஐயோ, இந்த ரீல்ஸோட கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போகுது. ஒரு ரீல்ஸ்க்கு 75,000 ரூபாய் வாங்குறாங்களாம், மாசத்துக்கு மட்டும் 5 கோடி செலவு பண்றாங்க போல. அந்த ரீல்ஸ்ல அடுத்து பாருங்களேன், இப்போ விஜய் அவர்களை ப்ரமோட் பண்ணும் விதமாக இங்க இருக்கக்கூடிய லோக்கல் யூடியூப் சேனல்ஸ் இல்ல இன்ஃபுளுசர் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டாலே இவ்வளவு வியூஸ் போகுது. வட மாநிலங்கள்ல விஜய் தளபதி அப்படின்னா யாருன்னே தெரியாத ஒரு ஆக்டரா கூட ரொம்ப எல்லாருக்குமே பாப்புலரான ஒரு ஃபேஸ் தான் விஜய்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அவர் டெல்லிக்கு போகும்போது எப்பேற்பட்ட கூட்டத்தோட அவர் போனார்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இவங்க ரீல்ஸ் ஒண்ணு போடுறாங்க, இவரை குறித்தான ஒரு ஃபேக் நியூஸை போடுறாங்க. கிளியரா சொன்னா ஒரு பொண்ணு பேசுதுங்க, ஒரு 2 லைன் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் நாட் அ ரியல் ஹீரோ நை ஹே, இஸ் அ ரியல் ஹீரோ ஹே அப்படின்னு. இதை 1.5 கோடி வியூஸ் போயிருக்குது, லைக்லாம் பிச்சுன்னு போகுது, மில்லியன் கணக்குல போகுது. அப்போ இது எல்லாமே சாதாரணமாக தானாக நடந்து விடுமா? இதுக்கு பின்னாடி ரூட் மாஃபியா கும்பல் இருக்குங்க, இதெல்லாம் விஜயர்களுக்கே தெரியாதுங்க. ரூட் மாஃபியா கும்பல் இதெல்லாம் ஒரு விஷயம், ஆனா இது விஜயர்களுக்கே தெரியாதுன்னு நீங்க சொன்னாலுமே ஏதோ ஒருத்தர் யாரோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வச்சு ஏதோ ஒரு விஜயவர்களோட தீவிர ரசிகர் இதெல்லாம் பண்றா நீங்க சொன்னாலுமே கட்சியினுடைய அமைச்சர்கள் பேசுறாங்களே, தாவேகாவோட அமைச்சர்கள் சட்டமன்றத்துல பேசுறாங்க. அதை வச்சு நான் என்ன சொல்றாருன்னா, அடுத்த இப்ப இந்தியாவை ஒரு பிரதமர் ஆள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தலைவர் போகணும்னு சொல்றாரு. யார சொல்ல போறாரு? மு.க. ஸ்டாலினை சொல்ல போறாரா, இல்ல எடப்பாடி அவர்களை சொல்ல போறாரா,
யார சொல்றாரு? விஜயர்கள் தான் சொல்றாரு. அடுத்ததா ஸ்ரீநாத் சொல்றாரு. அவர் வந்து டெல்லிக்கு போனாலும் ஃபுல் ஃபோக்கஸ் அவர் மேல தான். தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ் அவர் மேல தான். ஏன் சொல்ல முடியாதுங்க. டெல்லியே ஒரு கண்ட்ரோல் வரன்ற மாரி சொல்றாரு. அப்புறம் ஜெகதீஸ்வரி அம்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிஎம்ன்றாங்க. இப்படி எல்லாருமே தொடர்ந்து ப்ரமோட் பண்றாங்களே. இது எல்லாமே தலைவரால கட்டுப்படுத்த முடியாதா? இந்த ரீல்ஸ் அவரால கட்டுப்படுத்த முடியல. அது வேற விஷயம். இவரு ஏன் கட்டுப்படுத்த மாட்றாரு? எப்பா நம்ம கூட கூட்டணியில இருக்கிறாங்கப்பா. இப்படிலாம் பேசாதீங்க. ஆல்ரெடி காங்கிரஸோட தொண்டர்கள் இவர் அடுத்த ஒரு பிரதமர் ஆக்கணும்னு சொல்லி மல்லு கட்டிட்டு இருக்காங்க. காங்கிரஸே போராடிட்டு இருக்கு. இந்த சமயத்துல என்னதுக்காக ப்ரமோட் பண்றீங்க? இப்ப மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார்ல, அடுத்த பிரதமர் கேண்டிடேட் ராகுல் காந்தி தான் நிக்க வச்சிருந்தார்ல, அது மாதிரி நீங்க பேசுங்கப்பா. அவர் அந்த பண்ணி கூட்டணியை விட்டு வந்திருக்காரு. நம்மள நம்பி வந்திருக்கிறாங்க காங்கிரஸ். நம்மளுக்கு தேவை ஆதரவுன்னும் போது முதல் ஆளா வந்து நின்னாங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு உதவினா நம்மள எதிர்த்து போட்டி போட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கே வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்களே. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேணாமா? இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு உதவ வேணாமா? அவரை ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா நீங்க ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்களும் அமைதியாக இருக்கிறாரு. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன? எப்படி திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் தானாக வெளியேறிச்சோ, அதே மாதிரி இங்க தாவேகா கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் ஒரு ரகசிய ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு. அதாவது எங்க கூட ஒண்ணு இணக்கமா மறைமுகமா இருந்துட்டு போங்க. இல்லைன்னா உங்களோட கட்சி எதிர்காலத்துல ஒரு பெரிய விளைவுகளை சந்திக்கும்ன்ற மாதிரி இப்ப சமீபத்துல இந்த சிஎம் மீட்டிங்ல நடந்துச்சுல, அப்போ ரகசிய மெசேஜ் கொடுத்ததாக ஜூனியர் விகடன்ல போட்டிருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில பார்க்கும்போது இப்ப பாஜகவுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ இவரை பிரதமர் ஆக்குறாங்க, ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ விஜயவர்களும் ஆக்கிட்டு இருக்காங்களே, அப்போ ஆல்ரெடி அவங்க சிஜேபி போன்ற இளைஞர்களுடைய பட்டாளத்தை பார்த்து கதி கலங்கி போயிருக்கிறாங்க. என்னை தாண்டி ஒருத்தரை பிரதமர் கேண்டிடேட்டா இவங்க பண்றாங்கன்னா பாஜகவினர் அமைதியாக இருக்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம்னு பாத்தீங்கன்னா, அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் இதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இவ்வளவு ஃபேக் நியூஸா இவர் வந்து பாகிஸ்தானுக்கு போறாருன்னு சொல்லி வடமாநிலங்கள் ஃபுல்லா பேசப்படுதுன்னா பாஜக இதை எதிர்க்காதா? இது எப்படிங்க ஒரு ஃபேக் நியூஸ் தமிழ்நாட்டுல இருந்து பரப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர்களோடைய இருக்கக்கூடிய இந்த ஐடி விங்க பயன்படுத்தி தொழில்நுட்ப ரீதியாக இது ஃபேக் நியூஸ் என நிரூபிக்க முடியும். இவ்வளவு விஷயங்கள் தவறாக போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில பசுவதைக்கெல்லாம் தடைன்னு சொல்லிட்டாராம். ஆனா இதெல்லாம் எதிர்த்து பாஜக பேச மாட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய நோக்கமும் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவது. அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் துணை போகிறார்களா? இதுதான் அனைவருடைய ஒரு கேள்வியாக இருக்கு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி தேசிய வெற்றி கழகமாக மாறப்போகுது. காங்கிரஸ் என்னவாக இருக்க போறாங்க, எங்க இருக்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. காங்கிரஸை பொறுத்த வரையுமே தொடர்ந்து இவங்க ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணிட்டே வராங்க. இதுக்கு மாணிக்கம் தாகூர் நல்ல டென்ஷன் ஆகி என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னும் அவங்களாம் வந்து ஒரு ரசிக மனப்பான்மையில இருந்து வெளியே வரல. யார சொல்றாரு? ஆதவர்ஜுனாவை சொல்றாங்களா, இல்ல செங்கோட்டையன் அவர்களை சொல்றீங்களா? அவங்க இன்னும் ரசிகர் மனப்பான்மையில இருந்து வெளியே வரலைங்க. அதனால அவங்க சொல்றத வந்து ஒரு சிரிப்பா கடந்து போயிடுங்கன்ற மாதிரி மாணிக்கம் தாகூர் அவர் ஒரு விமர்சனத்தை முன்வச்சுட்டு போறாங்க. ராகுல் காந்தி கிட்ட இருந்து இதுவரையுமே எந்த ஒரு பதிலும் இல்லாம இருக்கு. அப்ப இனி வரும் காலங்கள்ல காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க, தாவேகா என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க, நம்ம எல்லாமே வந்து ரொம்ப அவங்கள வந்து குறைச்சு மதிப்பிடணும். அவங்க வந்து சிஎம் சொல்லி பேசும்போது சிரிச்சுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க சிஎம் ஆயிட்டாங்க. இப்ப அதுக்கு முன்னாடியே தாவேகா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிஎம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அதற்கான வேலைப்பாடுகளும் நைஸா ஒரு சைடு போயிட்டே இருக்கு. இன்னும் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபராக விஜய் ஆக போகிறார்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஆகிறதுக்கான வேலைப்பாடுகள் கண்டிப்பா போகும். நிச்சயமா யாருக்கு தெரியும், ஆனாலும் ஆயிடுவாருன்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்கு. சரி, இந்த டிவிகே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இவங்க அந்த மாதிரி கட்சியாக மாறப்போகிறார்கள், தேசிய அளவிலான ஒரு கட்சியாக மாறப்போகிறார்கள் என்றால் இந்த டிவிகேவை தவிர வேற இந்த மாதிரி பேர் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்க கருத்து என்ன நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.